This is going to be an extremely busy month. I have to watch 104 soccer games, follow the pregame, the postgame, yell useless opinions at the TV. It's a lot. So I knew that when it comes to screening for colon cancer, the choice was clear. The Cologuard Plus test. It can be used at home and can only take 15 minutes, so I can do it during halftime and not miss any action. If you are 45 or older and at average risk, ask your healthcare provider about screening for colon cancer with the Cologuard test. You can also request a prescription at Cologuard.com. வயசுல ஹந்துராய பார்த்த நீங்க அதுக்கப்புறம் வேற என்ன நடந்துச்சு சார்? சொல்லுங்க திரிசங்கர். அப்போ நான் 1ஆம் ஆண்டு படிக்கிறேங்க. எனக்கு அப்போ 7 வயசு. 1ஆம் ஆண்டு போறேன். ஸோ அப்போ ஸ்கூல் பஸ் 2 ட்ரிப் எடுப்பாங்க. ஒன்று வெள்ளனே எடுத்துருவாங்க, 6 மணிக்கெலாம் எடுத்துருவாங்க. செகண்ட் பஸ் ஒரு 6:45 போல எடுப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் மொதல் பஸ்லேயே அனுப்பி விட்டுருவாங்க. ஸ்கூல்ல எப்படியும் ஒரு 6 மணி 6:20 6:30 நாங்கள் ஸ்கூல்ல இருப்போம். அப்ப அந்த டைம்ல ஸ்கூல்ல எல்லாம் பழக கிளாஸ் தான் இருந்துச்சு. அப்ப 1991 அப்ப அந்த முன் வரிசையில நாங்க என்னோட கூட்டாளி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சுமதினு ஒரு பிள்ளை, அப்புறம் சதீஷ்னு ஒரு பையன், நாங்க 3 பேரும் நிக்கிறோம். என் கண்ணு முன்னுக்கு ஒரு பச்சி மிஸ்கின்னு சொல்லலாம்ல, அவர் கொஞ்சம் வயசானவரா இருக்காரு. என் முன்னுக்கு அப்படியே பறந்து போறாரு. மேய் படத்துல பாக்குற மாதிரி இருந்தது. பறந்து போறாரு அப்படியே. கணக்கு காலு தரையில படல, அப்படியே காத்து மாதிரி அப்படியே கண்ணு முன்னுக்கு. ஒரு பழைய கைலி மாதிரி இருந்துச்சு, ஒரு பழைய சட்டை ஒரு மாதிரி கிழிஞ்சு போனது மாதிரி அப்படியே காத்தோட நேரா போறாங்க. ஆனா நல்லா தெரியுதுங்க, அவங்க காலு கீழே வைக்கல, அப்படியே காத்துலயே போறாங்க, நேரா போறாங்க. சோ இது ஸ்கூல்ல நடந்த சம்பவம். நீங்க பார்த்தது உங்க கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா? சுமதிக்கும் சதீஷனுக்கும் தெரிஞ்சுதா? எஸ், ஓகே. அது நான் என்ன சொல்றேன் பாருங்க. இப்ப பார்த்தத நான் சதீஷ்கிட்டையும் சுமதி கிட்டையும் சொல்றேன். யாரு போறா பாருங்க, முன்னுக்கு பாருங்கன்னா அவங்க திரும்பி என்ன கேக்குறாங்க, நீ தூங்குறியா, கனவு கண்றியா? அவங்க கண்ணுக்கு படவே மாட்டுது. என் கண்ணுக்கு மட்டும்தான் படுது. 7 வயசுல அவங்க அப்படி சொல்லும் போது நம்ம என்ன நினைப்போம், சரி நம்ம தான் ஏதோ ஒரு கற்பனையில இருந்துட்டோம் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது பாட்டுக்கு போயிருச்சு. நாங்க கிளாஸுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. 10:30 மணிக்கு ஒரு ஸ்கூல்ல எல்லாம் ஒரு பெரிய குரூப் ஒன்று போயிட்டு கேர்ள்ஸோட பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போயிட்டு எல்லாம் போயிட்டு நிக்கிறாங்க. அங்க பெரிய வைத்தியரும் இருக்காரு. அப்ப பெரிய வைத்தியர் கதவை தட்டிக்கிட்டு, இப்ப நீ திறக்கறியா இல்லையா, என்ன பண்ண எனக்கு தெரியும், அப்படி இப்படியே ஒரு ஆஷா பேசிட்டு இருக்காருங்க. ஸோ உள்ளுக்கெல்லாம் பிள்ளைங்க அழுகுறாங்க. அந்த சத்தம் கேட்குது எனக்கு. அப்போ ரெஸ்ட் டைம். நாங்கள் ஒரு 10 மணிக்கு மேலே பெல் அடிச்சது. ஸோ அந்த இன்சிடென்ட் நடக்கும் சரியா இருந்தது. அப்போ நாங்கள் எல்லாம் அங்கே போகிறோம். அப்போ நான் காலைல பார்த்த சம்பவமும் 10:30 மணிக்கு பிள்ளைங்களோட பாத்ரூம் லாக் பண்ணிக்கிச்சு. உள்ளுக்கு பிள்ளைங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய வைத்தியாரு அப்புறம் இந்த துக்கம் பூங்கலாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் வெளியே நின்றுட்டு என்னமோ கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஒன்று உள்ள அவங்க யாரோ பிடிச்சி வச்சிருக்க மாதிரியோ இல்ல உள்ள எல்லாம் மாட்டிட்டு இருக்க முடியும். சோ பிள்ளைங்க எல்லாம் அழுந்துகிட்டு இருக்காங்க. என்னமோ ஒண்ணு நடக்குது. ஆனா அப்ப அது என்ன சரியா வடக்கல பாருங்க நம்மளுக்கு. சோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அந்த கதவை உடைச்சு அந்த பிள்ளைங்களை காப்பாத்தினாங்க. இப்ப வரைக்கும் அந்த பாத்ரூம் ஒரு ஸ்டோரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இடையில அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த ஸ்கூலுக்கு போனேன். அந்த பாத்ரூம் சும்மா ஒரு ஸ்டோர் மாதிரி வச்சிருந்துக்காங்க. வேற ஒரு பாத்ரூம் இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த பாத்ரூம் யாரும் யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ இந்த கதை அந்த டைம்ல உள்ள டீச்சருங்கிட்டயோ இல்ல யாராவது ஞாபகம் இருந்தா மேபி அவங்களுக்கு தெரியலாம். நீங்க அந்த டைம்ல கேட்டீங்களா யார்கிட்டயாவது என்ன நடந்துச்சு, ஏன் பிள்ளைங்களா கத்துனாங்க, பாத்ரூம் இப்படி சொந்தமா லாக் பண்ணிச்சு? ஓகே, அப்ப எனக்கு 7 வயசுல என்னோட ஒரு 8 வயசு 9 வயசு பிள்ளையோட பேசிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல பேய் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு எனக்கு. ஆனா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு பெரிய ஆளுங்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போச்சு. இப்போ வரைக்கும் அது என் மனசுல உருட்டே இருக்கு தெரியுங்களா. நான் பார்த்தேன், காலையில ஒரு உருவத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு 10:30 மணிக்கு காலையில அந்த பாத்ரூம் நடந்த சம்பவம், உள்ளுக்கு பிள்ளைங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெரிய அந்த கதவை உடைச்சு அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணாரு. அது எங்களை பார்க்க விடல, எங்க எல்லாத்தையும் விரட்டிட்டாங்க எல்லாரும் பொங்க பொங்கன்னு. ஸோ இதை சாட்சி சொல்றது கூட யாரோ இருப்பாங்கன்னு தெரியல எனக்கு. ஓகே, இது ஒரு கேள்விக்குறியாவே உங்களுக்கு எத்தனையோ நாள் இருந்திருக்கும் இப்போ வரைக்கும். ஆமாமா, கண்டிப்பா இருக்கு. ஒரு வேளை இந்த கதையை யாராவது கேட்டு ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னதான் உண்டுங்க. எனக்கு அது மனசுல அப்படியே இருந்துட்டே இருக்கு, இந்த 2 சம்பவம் மட்டும். அதுக்கப்புறம் நான் எதுவுமே பார்க்கல. ஆல்ரைட், உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ கீதா, தேங்க்யூ. இந்த கதைகள்லாம் மீண்டும் கேட்கணுமா? ஷாக் பாட்காஸ்ட் வாயிலாக கேட்கலாம்.
YOK. மர்மமான அனுபவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? கால் பண்ண லைன் கிடைக்கலையா? வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க கதையே கிடையாது, உங்க பெயர் #MDன்னு டைப் பண்ணி 036-491-3333 என்ற எண்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு மணி 11க்கு.